உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் அரசியல் பயணம் மற்றும் வரலாறு. உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழக அரசியல்ல குறிப்பா கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் ஒரு முக்கிய முகமா திகழ்றாரு. பொள்ளாச்சியில 1965 ஆண்டு பிறந்த இவர் தன்னோட ஆரம்ப கால வாழ்க்கையை ஒரு சாதாரண விவசாயியாகவும் கேபிள் டிவி தொழிலதிபராகவுமே தொடங்கினாரு. தொழில்துறையில தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாலும் அரசியல் அவருக்கு இருந்த ஈடுபாடு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் இருந்துச்சு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரியவரா உருவெடுத்த இவரு கட்சி பணிகள்ல காட்டிய தீவிரம் காரணமா படிப்படியா உயர்ந்து மாவட்ட அளவிலான பொறுப்புகள்ல இருந்து மாநில அளவிலான செல்வாக்கு மிக்க தலைவரா மாறினாரு. இவர் அரசியல் வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பமா அமைந்தது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் தலைவரா நியமிக்கப்பட்ட நிகழ்வு. தனியார் கேபிள் நிறுவனங்களின் ஆதிக்கத்தை குறைஞ்சு மக்களுக்கு குறைந்த விலையில சேனல்களை கொண்டு சேர்க்கும் அரசின் திட்டத்தை முன்னெடுத்து சென்றதுல இவருக்கு பெரிய பங்கு இருக்கு. இவருடைய நிர்வாக திறமையை கண்டு 2016 சட்டமன்ற தேர்தலில் உடுமலைப்பேட்டை தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையா சட்டப்பேரவைக்குள் நுழைந்த அவருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. பின்னர் அமைச்சரவை மாற்றத்தின் போது கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சரா பொறுப்பேற்று தமிழகம் முழுவதும் கால்நடை பாதுகாப்பு மற்றும் பால் உற்பத்தி பெருக்கும் திட்டங்கள்ல தீவிரமா செயல்பட்டாரு. 2021 சட்டமன்ற தேர்தலையும் உடுமலைப்பேட்டை தொகுதியில மீண்டும் களம் கண்டு மிக கடுமையான போட்டியிலும் வெற்றி பெற்று தன்னோட செல்வாக்கு நிரூபிச்சாரு.